நண்பர்களே, நம்ம நண்பர் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்காரு. ரொம்ப நேரமாக பத்துறாரு. வா வா வான்னு சொல்லி இழுத்து பற்றிக்கிட்டு இருக்காரு. கையை வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பெரிய மீனாக இருக்கு. ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயாவா? என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீ தான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவ்வளோ வாயும் ஒரே வாயிலா தெரியுது. இந்த மீன் வந்து நல்லா வெயிட்டாக இழுத்து பத்துறதுனால நல்லா பெரிய மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீனை வெட்டி சமைச்சு சாப்பிட்டு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். அந்த எண்ணத்தில் தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியான மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வெயிட்டாக இழுத்து பற்றிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக இழுத்து பத்துறாரு. அவரு கையை வலிக்குது அப்படின்ற அளவுக்கு இழுத்து பற்றிக்கிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு மீன் பெரிய மீனாக இருக்கும் அப்படின்னு. கடைசியில் என்னன்னாக்கா கிளாத்தி மீனாக போயிடுச்சு. இது ஒரு சில இடங்களில் வந்து மோரில் அத்தின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, மீன் ஒன்று கிடைக்காதனால இந்த மீனை வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஒரு சில இடங்களில் சாப்பிட மாட்டாங்க, இதை அதிகமாக தூக்கி போட்டுருவாங்க. ஒரு சிலர் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மீன் நல்ல டேஸ்டான மீன் தாங்க. அதை வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஆயில் ரப்பர் மாதிரி இருந்ததுனால அதில் மாட்டிக்கிட்டு இப்போ தூண்டில் தட்டி எடுக்க முடியல. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மாட்டியிருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு அதை தட்டி எடுத்து இப்போ வந்து மீனை வெட்டி எடுக்கிறாரு. எப்படி க்ளீன் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அந்த சைடில் உள்ள அந்த ரெக்கை பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் அதை வந்து எப்படி அதை உரித்து எடுக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். இது என்னன்னாக்கா, நம்ம கோழி மீன் சொல்லுவோம்ல, அந்த மீன் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ 65 போட்டு சாப்பிட்லாம். சிக்கன் எந்த மாதிரி 65 போட்டு சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு இதையும் நம்ம 65 போட்டு சாப்பிட்லாம். தோலை உரிச்சிட்டோம்னா ஃபுல்லாகவே செதை தான். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே வந்து எந்த அளவுக்கு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நடுப்பகுதியில் மட்டும்தான் முள் இருக்கும். மேலே ஃபுல்லாகவே சதைப்பகுதி தான். நம்ம நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மண்டையை வெட்டி போட்டுவிட்டு தோலை மட்டும் உரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இன்னும் எப்படி அவர் க்ளீன் பண்ணி எடுத்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மீன் வந்து வெட்டுற முறையை பார்த்தாக்கா, அவர் வந்து மீனை வந்து நம்ம சாதாரண மீன் வறுத்து சாப்பிட்றோம் அதே கண்டிஷனில் தான் அவர் வறுக்கிற ஐடியாவில் தான் மீனை வெட்டிக்கிட்டு இருக்காரு. வெட்டி சமைச்சு சாப்பிட்றது ரெடி பண்ணுறாரு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெட்டின பிறகு பாருங்கள், நடுவில் வந்து ஒரு முள் தான் இருக்குது. சைட்லலாம் ஃபுல்லாகவே சதைப்பகுதியாக தான் இருக்குது. அந்த நடுப்பகுதி மட்டும்தான் முள் கொஞ்சம் இதாக இருக்கும். அதை மட்டும்தான் அவர் ஒரு கட்டி எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலராக இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி. ஆமாம். பாருங்கள், இப்போ அந்த மீனில் மசாலாவெல்லாம் போட்டு அதை பொரித்து எடுக்கிறது ரெடி பண்ணி பொரித்து எடுக்கிறது போட்டிருக்காரு. பாருங்கள், எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. எப்படி பொரிச்சு இருக்கிறாரு அப்படின்றத பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து அவர் சாப்பிட ரெடி பண்ணிடுவார். அந்தளவுக்கு பிரமாதமாக ரெடி ஆகிட்டுருக்கு மீன். அது மீனே இல்லாமல் 2 நாளாக மீன் இல்லாமல் கிடைச்சதுனால இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சு ரெடி பண்ணுறாரு. பாருங்கள், இப்போ சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு.